நிறைய பேர் கேட்குறாங்க ஆக்சுவலாக. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், வந்து எனக்கு கண்டினியூஸாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் நான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. சில பேர் நான் கால் சென்டர் வேலை பார்க்குறேன், நான் டெய்லி ஃபோன் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. மோர் தென் வந்து 100 டைம்ஸ், அது இல்லை சம்டைம் 500 கால் வருது. நான் என்ன பண்ணுறது, எனக்கு காது வலிக்குது, மேலே பயங்கர சூடாகுது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக பதில் சொல்ல முடியாத ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா அவங்க வேலையை மாற்ற சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் ஹெட்ஃபோன்ஸ்னு வருது, அதை யூஸ் பண்ண சொல்கிறோம். மேக்ஸிமம் ஒவ்வொரு காலுக்கும் நடுவில் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட சொல்கிறோம். கண்டினியூஸாக மோர் தென் 8 மணி நேரம் காதில் ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுறோம். பட் என்ன பண்ணணும்னா, காதில் கான்ஸ்டன்ட்டாக அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த காது மடல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியானால பெயின் வர ஆரம்பிக்குது. சம்டைம்ஸ் சூடாகும். ஸோ இல்லை ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் போகிறதுனால சில பேருக்கு வந்து டெனிட்டிஸ் வர காரணமாக இருக்குது. சில பேருக்கு அது கேட்குறது கம்மியாகும். ஸோ அதனால் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நாய்ஸ் ரிடக்ஷன் ஹெட்ஃபோன் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வால்யூம் அதிகமாக வச்சுக்க வேணாம், வால்யூம் கம்மியாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இன்பிட்வீன் கொஞ்சம் நேரம் வந்து கேப் கிடைச்சா வந்து ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பாட்டு கண்டினியூஸாக கேட்குறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது ஹெட்ஃபோனை விட கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். ஏன்னா செல்ஃபோனில் டைரெக்டாக வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வந்து டைரெக்டாக காதில் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மிஷின் வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். நிறையா வந்து எவ்வளோ வந்து ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸை வந்து எமிட் பண்ணுறதுங்கிறது முக்கியம். அது சில ஃபோன்ஸ் வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் வரும்போது ப்ராப்ளம் இல்லை. சில ஃபோன்ஸ் வந்து சீப்பான ஃபோன்ஸ்லாம் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் எமிட் பண்ணும்போது காதோட இந்த தோல் வந்து அஃபெக்ட் ஆகும், பிளட் ஃப்ளோ அதிகமாகும், காது சூடாகும், உள்ள கேட்குற தன்மை கம்மியாகும். இந்த 2ல் பெட்டர் எதுன்னு பார்த்தா ஹெட்ஃபோன் தான் பெட்டர். ஸோ நாங்கள் அதான் யூஸ் பண்ண சொல்கிறோம். இல்லைன்னா லவுட் ஸ்பீக்கரில் பேச சொல்கிறோம். மோர் தென் எந்த காலும் 5 மினிட்ஸ்க்கு மேலே காதில் வச்சு பேச வேணாம். மோர் தென் 8 ஹவர்ஸ் கண்டினியூஸாக எந்த சத்தமும் காதில் போகக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்கிற அட்வைஸ். காதில் டினிட்டஸ் வந்தாலோ இல்லை கேட்குறது சடனாக கம்மியான மாதிரி இருந்தாலோ இமிடியேட்டாக டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஆனந்த் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர்லேருந்து. தேங்க்யூ.